வயநாடு நிலச்சரிவு தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீது மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். आपदा में जिन जिन लोगों ने अपने स्वजन गंवाए हैं, जो लोग अभी लापता है, जबरदस्त ट्रॉमा में जी रहे हैं और जो इंजर्ड हुए हैं, वो सभी के प्रति मैं हृदय से मेरी संवेदना व्यक्त करना चाहता हूं। யாரெல்லாம் இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு வருத்தமுற்று இருக்கிறார்களோ அல்லது நிலச்சரிவில் நிலத்தின் அடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ சொத்துக்களை இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய வேதனையை தெரிவித்துக் கொள்கிறேன். समय है केरल की सरकार और केरल की जनता और विशेषकर वायनाड के लोगों के साथ चट्टान की तरह खड़ा रहने का और इसमें இந்த நேரம் நாம் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த அரசை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றிணைந்து கேரளாவில் உள்ள மக்களுக்கு குறிப்பாக வயநாட்டில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக மலை போல நிற்க வேண்டும் என்பதுதான் அதற்கான தருணம். இது भारत सरकार की ओर से बचाने के लिए, रिलीफ के लिए और रिहेबिलिटेशन के लिए किया जाएगा. मान्यवर மக்களை காப்பாற்றுவதற்காகவும் காப்பாற்றிய பிறகு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கும் தேவையான அனைத்து உதவிகளும் மத்திய அரசிடம் செய்யப்படும். राज्यसभा में कोटेशन था, वो यहाँ रखा हुआ. उन्होंने कोर्ट कहा कि मैंने राज्यसभा में ऐसा कहा. फिर उन्होंने कहा अर्ली वार्निंग सिस्टम इस देश में होनी चाहिए. मैं सिर्फ आपके माध्यम से पूरे देश की जनता को बताना चाहता हूं, इस देश में दुनिया के सबसे आधुनिक अर्ली वार्निंग सिस्टम यहाँ स्थापित किए गए हैं 2014 के बाद. இந்த இயற்கை பேரிடர் பற்றி முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டதா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. நான் இந்த அவையின் மூலம் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், உலகத்திலேயே இயற்கை பேரிடர்களுக்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கைகள் தரக்கூடிய சிறப்பான அமைப்பு நம் நாட்டிலே இருக்கிறது. कई सारे देश, ज्यादातर देश, मोर देन 90% देश 3 दिन के पूर्व में ये आकलन को साझा नहीं कर सकते हैं. हम 7 दिन पूर्व 2023 से सारे आकलन देश की जनता और देश की राज्य सरकार के लिए साझा करते हैं. साइक्लोन का भी अर्ली वार्निंग सिस्टम है, कोल्ड वेव का भी है, हीट वेव का भी है, बिजली का भी है. நாட்கள் முன்னதாகவே இயற்கை பேரிடர்கள் பற்றின முன்னெச்சரிக்கை தருவதற்கான அமைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. புயல்களாக இருக்கட்டும், குளிர் அலையாக இருக்கட்டும், வெப்ப அலையாக இருக்கட்டும், நிலச்சரிவாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், இவை அனைத்திற்கும் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கைகள் வழங்கக்கூடிய அமைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. देश की जनता की सुरक्षा के लिए एस्टैब्लिश किए गए. 2300 கோடி ரூபாய் செலவில் இத்தகைய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. क्या हुआ मान्यवर, जब तक हम डिजास्टर मैनेजमेंट का सवाल है और लोगों को बचाने का सवाल है, मैं कह सकता हूं 2014 के पहले इस देश में आपदा का रिस्पॉन्स करने का एक ही तरीका था, एक ही डायमेंशन था, वो बचाव, मतलब रिलीफ एंड रिहेबिलिटेशन. आपदा आने के बाद सबको मदद करो और पुनर्वसन करो. नरेंद्र मोदी आने के बाद, देश के प्रधानमंत्री बनने के बाद, इसमें बचाव का एंगल हुआ कि एडवांस में ही तैयारी ऐसे करो कि जिससे किसी की जान न जाए और 2014 ஆண்டுக்கு முன்பு இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு நிவாரண காரியங்கள் வழங்குவதும் மறுவாழ்வு தருவதும் தான் இந்த இயற்கை பேரிடர்களை சந்திக்கும் விதமாக இருந்தது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு இயற்கை பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பே அதற்கான முன்னெச்சரிக்கைகள் வழங்குவதும் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. पश्चिम तट के क्षेत्र में सामान्य से ज्यादा वर्षा होगी. फिर 25 जुलाई को उसको स्पेसिफिक कर भारी वर्षा होगी, बहुत भारी वर्षा होगी ये कहा. और फिर 23 जुलाई को अति भारी वर्षा होगी, 20 mm से ज्यादा वर्षा होगी.
ये भी ஜூலை कहा और 23க்கு इससे भी முன்னதாகவே हो सकती है। கேரள 23 तारीख को மாநிலத்தின் பல மாவட்டங்களுக்கு கனமழை एडवांस में பெய்யும் क्या किया என்பதற்கான पूछा गया सदस्यों முன்னெச்சரிக்கை द्वारा। வழங்கப்பட்டது 23 तारीख को ही 23 ஜூலை हमने அன்று 8 குறிப்பாக NDRF के இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யும் என்று முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது क्योंकि हमें मालूम था कि 23 तारीख को 30 तारीख के आसपास भूस्खलन होगा या बाढ़ आएगी या बारिश ज्यादा होगी तो जरूरत पड़ सकती है। अब डिजास्टर मैनेजमेंट का हमारे संविधान की स्कीम के तहत 2 हिस्सों में जिम्मेदारी आती है। एक, दुनिया भर की टेक्नोलॉजी को भारत के लोगों के लिए यहाँ लाना, टेक्नोलॉजी का उपयोग करना, टेक्नोलॉजी से सर्जित पूर्वानुमानों का विश्लेषण करना और विश्लेषण कर कर राज्य सरकारों को और देश की जनता को अलर्ट करना। दूसरा, ये फेडरल स्ट्रक्चर है, राज्य की जिम्मेदारी है कि केंद्र सरकार जो सूचनाएं भेजता है इसके अनुरूप लोगों को समय से पहले ही நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டத்தின்படி இங்கே 2 விதமான और मान्यवर में பொறுப்புகள் இருக்கின்றன முதல் பொறுப்பு மத்திய அரசினுடையது एक जमाने में இந்த பொறுப்பின் கீழ் அவர்கள் முன்னெச்சரிக்கையை வழங்க வேண்டும் உலகத்தின் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக முன்னெச்சரிக்கையை வழங்க வேண்டும் அதற்கு பிறகு நிவாரண செயல்பாடுகளில் உதவி செய்ய வேண்டும் மாநில அரசு இந்த முன்னெச்சரிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதற்காக தயாராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் गुजरात में भी 7 दिन पहले सूचना पहुंच गई थी पूरा इवैक्यूएशन हो गया ஒரிசாவில் புயல் வந்தபோது முன்கூட்டியே சொன்னோம் அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுத்தார்கள் குஜராத்திலே புயல் வருவதற்கு முன்பு முன்கூட்டியே சொன்னோம் அவர்களும் தேவையான நடவடிக்கை எடுத்தார்கள் அதனால் ஒரு உயிர் கூட போகவில்லை मैं कोई किसी पे दोष मढ़ना नहीं चाहता मैं ये प्रश्न खड़े कर रहे हैं और उनको ऐसा है कि केंद्र सरकार को घेर रहेंगे इसलिए मैं थोड़ी स्पष्टता कर रहा हूं मान्यवर और यहाँ पर कई रिपोर्टों में अब माननीय हमारे सदस्य के लिए बेंगलुरु एमपी के लिए बहुत बड़ा आक्रोश दे दिया कर दिया गया मगर ये वास्तविकता है कि आईआईटी दिल्ली का इसी साइट के लिए रिपोर्ट दिया गया है कि यहाँ से जो अनधिकृत लोग रहते हैं उनको किसी भी स्कीम के तहत हटाए जाए। इसके बाद 2020 में டெல்லியினுடைய ஐஐடியிலிருந்து இந்த முன்னெச்சரிக்கைகளின் அடிப்படையில் संभावना वाला बाढ़ की और भूस्खलन की ज्यादा ஏற்படக்கூடிய பகுதிகளிலிருந்து மக்களை அகற்றுமாறு 4,000 விளக்கம் தரப்பட்டிருக்கிறது को हटाना चाहिए वो भी इंगित किया गया कि कौन से 4,000 परिवारों को कौन सी जगह से हटाना चाहिए और मान्यवर मुझे बोलते हुए बड़ा दुख हो रहा है यही जो दुर्भाग्यवासी लोग हैं जिनके लिए पहले से सूचना 6 साल पहले दी गई है कि इनको हटा लीजिए वरना ये रिस्क में है अब नहीं हटाया गया 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பகுதி ஆபத்தான பகுதி இங்க இருக்கின்ற மக்களை வெளியேற்றுங்கள் என்கின்ற அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று அந்த பகுதியிலே மாட்டி இறந்திருப்பவர்கள் இப்போதைய பகுதியில் இருக்கின்ற மக்கள் தான் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் सेना पहुंची इंडियन एयरफोर्स पहुंचा हेलीकॉप्टर पहुंचा हमारी सीआईएसएफ की टुकड़ी एक वहां थी वहां पहुंचा सेना ने तत्काल एक कच्चा ब्रिज बनाया उस पर से 1,000 लोगों को बाहर निकाला और सैकड़ों लोगों को बचाने का भी काम हुआ है मगर कुछ दुर्भाग्यशाली लोग थे जिनको हम नहीं बचा पाए इसका हम सबको नुकसान हम सबको दर्द भी है दुख भी है और नुकसान हमें झेलना पड़ा है उनके परिवारों को भी झेलना पड़ा है। मान्यवर मेरा एक ही अनुरोध है कि डिजास्टर मैनेजमेंट के मामले में सभी राज्य सरकारें जितनी भी योजनाएं 2014 के बाद बनी है एक मैं बिल भी लेकर आने वाला हूं इसी सत्र में लेकर आने वाला हूं इसमें डिटेल में बताऊंगा कृपया आप इसका अभ्यास करिए इसकी अर्ली वार्निंग सिस्टम को कभी कभार वो गलत भी हो सकता है परंतु फिर भी किसी को हटाने में कोई नुकसान नहीं हटाया और बाढ़ आ गई या भूस्खलन हो गया तो मारे जाते हैं इसको गंभीरता से लेना चाहिए மாநில அரசுகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் தருகின்ற இந்த அமைப்புகள் மூலமாக தருகின்ற முன்னெச்சரிக்கைகள் அடிப்படையில் நீங்கள் எடுக்க வேண்டிய
நடவடிக்கைகளை தயக்கம் இல்லாமல் எடுங்கள். ஒருவேளை இந்த முன்னெச்சரிக்கை தவறாக போனாலும் போகலாம். இருந்தாலும் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுப்பதில் தவறு ஒன்றும் இல்லையே. இதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்படுபவர்கள் அல்லது நிலச்சரிவால் பாதிக்கப்படுபவர்களை நாம் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? केरल की जनता को जरूर आश्वस्त करना चाहता हूं कि रिलीफ और रिहेबिलिटेशन के लिए हम कोई कसर नहीं छोड़ेंगे. भारत सरकार கேரள மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ரிலீஃப் அதாவது நிவாரணம், ரீஹபிலிட்டேஷன் மறுவாழ்வு, இவற்றில் இந்திய அரசு எந்த விதமான குறையும் வைக்காது. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும். श्रीमती संध्या राय. நிவாரணம் உள்ளிட்ட பணிகளுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கேரள மக்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார். வயநாடு நிலச்சரிவு தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீது மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி வந்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். நேயர்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.